ஒரு மிரட்டுகிற துணிதான் இந்த ஆட்சியிடமிருந்து வெளிப்படுகிறது. இது ஒரு ஜெயலலிதா பாணி என்றுதான் நான் பார்க்கிறேன். நேற்றைக்கு கூட அண்ணன் ஆர்.எஸ். பாரதி, ஜெயலலிதா கூட இப்படி செய்யவில்லை என்று சொன்னார். அதிலிருந்து நான் என்ன பொருள் கொள்கிறேன் என்று சொன்னால், ஜெயலலிதாவையும் விஞ்சி நிற்கிறது இந்த அரசு. கைது செய்கிற அளவுக்கு ஒரு மோசமான அவதூறை எல்லாம் அந்த சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற அண்ணன் அனிதா ராதாகிருஷ்ணன் பேசிவிடவில்லை. அப்படியே கைது செய்ய வேண்டும் என்று சொன்னாலுமே கூட, இவ்வளவு வேகம் காட்டி கைது செய்ய வேண்டிய அவசியம் எங்கிருந்து வருகிறது? எங்களுக்கு கரூர் கணக்கு ஒன்று இருக்கிறது. நாங்க அதை பழி தீர்க்காம விட மாட்டோம். காவல்துறையை வைத்து எங்கள் மக்களை கொன்றார்கள்னு சொல்றாரு. இது எவ்வளவு பெரிய ஒரு மோசமான அவதூறு. அண்ணன் அனிதா ராதாகிருஷ்ணன் பேசியதை விட 1000 மடங்கு மோசமான அவதூறு இல்லையா அந்த அவதூறு? அண்ணன் செந்தில் பாலாஜி எப்படியாவது கைது செய்து விட வேண்டும் என்று துடிக்கிறது. போலியாக ஒருவரை கொண்டு வந்து நிறுத்தி, அவர் இதற்கு முன்பு, அதாவது தேர்தலுக்கு முன்பு வர விஜய் வெற்றி பெறுவார்னு கருத்து கணிப்புகளை வெளியிட்டவர். இந்த அதிமுகன்ற கட்டமைப்பு அதே வலுவோடு இருக்கான்னு கேட்டா இல்ல. அந்த அதிமுக என்கிற கட்டமைப்பு சிதைந்து சின்னாபின்னமாகி போச்சு. அப்ப ஒரு பக்கம் இந்த கட்டமைப்பை சிதைத்து போடுவது, இன்னொரு பக்கம் இந்த கட்டமைப்பை குற்றவாளி கூண்டில் ஏற்றுவது அப்படிங்கிற அந்த 2 பார்வையோடு இவர்கள் நகருகிறார்கள். அப்போ ஒரு 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் எந்த வழியில் வந்திருக்கிறார்கள், 2 பேரை இவங்க எப்படி அப்ரோச் பண்ணாங்க அப்படிங்கிறது உள்ளங்கை நெல்லிக்கனி மாதிரி தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். அப்ப ஏன் இது நடந்திருக்க கூடாது? தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம இணைந்திருப்பவர் திராவிட வெற்றி கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் திரு வல்லம் பஷீர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி ஆரம்ப முதலேயே பல அதிரடியான கைது நடவடிக்கைகள், அதிரடியான வழக்குகள், புகார்கள் குவிக்கப்படுகின்றன. ஆனா அது எல்லாமே பயஸ்டா இருக்கு. அதுதான் நமக்கு ஒரு விமர்சன பார்வையோடு பார்க்க வேண்டியது இருக்கு. இதே அதிமுகவினர் மீதும் ஊழல் வழக்குகள் பதிவு செஞ்சாலோ, அவங்க மேலேயே பல ஆக்ஷன்ஸ் எடுத்தாலும் நம்ம கேள்வி கேட்க வேண்டிய அவங்க அவசியமே இல்லை. பரவாயில்லப்பா, நல்ல பேலன்ஸ்டா பயாஸ்டா இல்லாம இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஆனா டிஎம்கேவினர் மீது மட்டும் இப்படி ஒரு தாக்குதல். அனிதா ராதாகிருஷ்ணன் உள்ள கைது, நேற்றைய தினம் நிபந்தனை ஜாமீன் வழங்கி அவர் விடுவிக்கவும் பட்டிருக்கிறார். எப்படி இந்த செய்தி உணர்த்தக்கூடிய ஒரு பின்னணி என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு மிரட்டுகிற துணிதான் இந்த ஆட்சியிடமிருந்து வெளிப்படுகிறது. இது ஒரு ஜெயலலிதா பாணி என்றுதான் நான் பார்க்கிறேன். நேற்றைக்கு கூட அண்ணன் ஆர்.எஸ். பாரதி, ஜெயலலிதா கூட இப்படி செய்யவில்லை என்று சொன்னார். அதிலிருந்து நான் என்ன பொருள் கொள்கிறேன் என்று சொன்னால், ஜெயலலிதாவையும் விஞ்சி நிற்கிறது இந்த அரசு. விஜயினுடைய அரசு ஒரு காட்டாட்சி தருவாரை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறது என்றுதான் அதை புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அப்படி ஒன்றும் கைது செய்கிற அளவுக்கு ஒரு மோசமான அவதூறை எல்லாம் அந்த சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற அண்ணன் அனிதா ராதாகிருஷ்ணன் பேசிவிடவில்லை. அப்படியே கைது செய்ய வேண்டும் என்று சொன்னாலுமே கூட, இவ்வளவு வேகம் காட்டி கைது செய்ய வேண்டிய அவசியம் எங்கிருந்து வருகிறது என்பதுதான் கேள்வி. நீங்க நேற்றைக்கு முன்தினம் கரூர் விவகாரம் குறித்து பேசுகிற போது, இந்த அரசினுடைய அமைச்சராக இருக்கிற, இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த அரசுக்கு ஒரு முகமாக திகழ்கிற மாண்புமிகு ஆதவ் அர்ஜுன் அவர்கள் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, எங்களுக்கு கரூர் கணக்கு ஒன்று இருக்கிறது. நாங்க அதை பழி தீர்க்காம விட மாட்டோம். காவல்துறையை வைத்து எங்கள் மக்களை கொன்றார்கள்னு சொல்றாரு. இது எவ்வளவு பெரிய ஒரு மோசமான அவதூறு. அண்ணன் அனிதா ராதாகிருஷ்ணன் பேசியதை விட 1000 மடங்கு மோசமான அவதூறு இல்லையா அந்த அவதூறு? அது குறித்து எங்காவது ஒரு இடத்தில் நீங்கள் வழக்கு பதிவு செய்தீர்களா? சரி, யார சொல்றாரு அவரு? திமுகவை சொன்னால் பரவாயில்லை. காவல்துறையை ஏவி என்கிறார். காவல்துறை என்ன கொலைகாரர்களா? காவல்துறை என்ன குண்டர்களா? அப்ப காவல்துறையை ஒரு பொசிஷனுக்குள்ள கொண்டு வந்து நிறுத்தி அந்த அலிகேஷன் அந்த பொசிஷனுக்குள்ள ஃபார்ம் பண்றதுன்றது இருக்குல்ல, இது ஒரு மோசமான அணுகுமுறை. அப்ப அந்த அணுகுமுறையை இந்த அரசு எப்படி கையாளுது, அந்த அணுகுமுறையை இந்த காவல்துறை எப்படி கையாளுது அப்படிங்கிறத நம்ம ஒப்பிட்டு பார்த்தா, ஒரு பக்கம் அண்ணன் செந்தில் பாலாஜி எப்படியாவது கைது செய்து விட வேண்டும் என்று துடிக்கிறது. போலியாக ஒருவரை கொண்டு வந்து நிறுத்தி, அவர் இதற்கு முன்பு, அதாவது தேர்தலுக்கு முன்பு வர விஜய் வெற்றி பெறுவார்னு கருத்து கணிப்புகளை வெளியிட்டவர். திமுக படுதோல்வி அடையும்னு கருத்து கணிப்புகளை வெளியிட்டவர். இன்னும் சொல்லணும்னு சொன்னா, அவர் அண்ணாமலையினுடைய ஆதரவாளராக வெளிப்பட்டவர். அண்ணாமலைக்கு ஃபேவராக கருத்துக்களை பேசி வந்தவர். சமூக வலைதளங்கள்ல, இந்த மாதிரியான யூடியூப் சேனல்ஸ்ல பேசிட்டு இருந்தவர். அண்ணாமலை சம்பந்தமே இல்லாம அவர் பாஜக தலைவராக கூட இல்ல அண்ணாமலை. ஆனா அவரையெல்லாம் பயங்கரமா அவருக்கு இத்தனை சதவீதம் ஆதரவு இருக்கு, அடுத்த முதல்வருக்கு அடுத்தாப்புல இருக்காரு இவரு அண்ணாமலை அப்படின்ற அளவுக்கு எல்லாம் கருத்து கணிப்புல தானா எழுதி விட்டாரு.
அதான் அப்படி மோசமான ஒரு அணுகுமுறையை இந்த அரசு கையில் எடுக்குது. அப்போ யாரை அழைத்து வந்து யாரை கைது செய்வதற்கு நீங்கள் சாட்சியாக்குகிறீர்கள் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. நேற்றைக்கு கரூர் விஜயபாஸ்கர் ரொம்ப அழகா சொல்றாரு. தாவேகா தரப்புல எங்களை அப்ரோச் பண்ணாங்க. அந்த அப்ரோச் எங்களை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால நாங்க வந்து தாவேகாவுக்கு வந்துட்டோன்றாரு. அந்த அப்ரோச்ன்ற வார்த்தை தான் குதிரை பேரும். எங்களை அப்ரோச் பண்ணாங்க. அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா, அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினரை அப்ரோச் பண்ண வேண்டிய அவசியம் தாவேகாவுக்கு எங்கிருந்து எழுது? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏற்கனவே வைகோ சொன்னார் இல்லையா? உங்க 2 சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமா பண்ணா, நான் வந்து உங்களுக்காக பிரச்சாரம் பண்ணி, உங்க 2 சட்டமன்ற உறுப்பினரை நான் மீண்டும் ஜெயிக்க வைக்கிறேன். அது என்னுடைய பொறுப்புன்னு சொன்னாரு. முதலமைச்சர்னு சொன்னார். அப்புறம் பல்டி அடிச்சார். இப்படி ஒரு பக்கம் இந்த அரசு தன்னுடைய மோசமான கோர முகத்தை காட்டிக்கொண்டே இருக்கு. அதுக்கெல்லாம் எந்த இடத்துலயும் வழக்கு இல்ல. அது குறித்து எங்கேயும் விசாரணை இல்ல. அது குறித்த செய்தியை கூட யாரும் பேசுவதற்கு தயாராக இல்ல. ஆனா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா, திமுகவை தொடர்ந்து அதாவது குற்றம் சுமத்தி குற்றவாளி கூண்டுக்குள் திமுகவை ஏற்றி திமுக தான் ஏதோ பெரிய தவறை இந்த தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ள அரசியல் களத்துக்குள்ள செய்யறது மாதிரியான ஒரு பிம்பத்தை உருவாக்குவதற்கு முயற்சிக்கிறதற்குல்ல. இது ஒரு மோசமான சூழலை தமிழ்நாட்டு அரசியல் களத்துல உருவாக்குது. நீங்க சொன்னீங்க அதிமுகவை நோக்கி அதை செய்திருக்கா, அது ஒரு நியாயமான அணுகுமுறையா இருக்கும். அவங்க 2 கணக்கு வச்சிருக்காங்க சார். நீங்க அதை ரொம்ப நல்லா உள்வாங்கிக்கணும் ஒரு ஊடகவியலாளரா. நான் அப்படிதான் நினைக்கிறேன். 2 பக்கம் அவங்களுக்கு அப்சர்வேஷன்ஸ். என்ன 2 பக்கம் அப்சர்வேஷன் அப்படின்னு கேட்டா, அதிமுகவை நிர்மூலமாக்குவது, திமுகவை தனிமைப்படுத்துவது. அப்ப தனிமைப்படுத்தப்பட்ட திமுகவிடமிருந்து என்ன அவங்க ரிப்ளை எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னா, திமுகவை பேச விடுவது, திமுக எதிர்குரல் எழுப்பும் போது அதை வழக்கு தொடுத்து அடக்குவது அப்படின்னு நினைக்கிறாங்க. திமுகவை தனிமைப்படுத்தியாச்சு. ஐயுஎம்எல் இல்ல, விடுதலை சிறுத்தைகள் இல்ல, மதிமுக இல்ல, கம்யூனிஸ்டுகள் இல்ல, இப்படி எந்த கட்சியுமே இல்ல அப்படிங்கிற ஒரு சூழலை ஏறக்குறைய கொண்டு வந்தாச்சு. ஆனா அமைப்பு ரீதியா திமுக தனிமைப்படுத்தப்பட்டு விட்டதான்னு கேட்டா நிச்சயமாக இல்ல. இந்த பக்கம் அமைப்பு ரீதியாக திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய அதிமுக, அந்த கட்டமைப்பு தான் தேர்தலுக்கு முன்பு வரைக்கும் அதிமுக விசஸ் திமுகங்கிற கட்டமைப்பு தான். இப்ப இந்த அதிமுகன்ற கட்டமைப்பு அதே வலுவோடு இருக்கான்னு கேட்டா இல்ல. அந்த அதிமுக என்கிற கட்டமைப்பு சிதைந்து சின்னாபின்னமாகி போச்சு. அப்ப ஒரு பக்கம் இந்த கட்டமைப்பை சிதைத்து போடுவது, இன்னொரு பக்கம் இந்த கட்டமைப்பை குற்றவாளி கூண்டில் ஏற்றுவது அப்படிங்கிற அந்த 2 பார்வையோடு இவர்கள் நகர்கிறார்கள் என்றுதான் நான் வந்து புரிந்து கொள்கிறேன். ஆனால் திமுக இதற்கெல்லாம் அஞ்சாது. இது போன்ற பல கைகாரியங்களை பார்த்து விட்டது திமுக. திமுகவுக்கு என்ன இது புதுசா? டிஎம்கே ஜெயலலிதாவை ப்ரோவோக் பார்த்தாங்க. பண்றாங்கன்றீங்களா? தனிமைப்படுத்திட்டு அவங்கள ப்ரோவோக் பண்றாங்க. நல்ல இல்ல இவங்க ப்ரொவோக் பண்றதுக்கு முயற்சிக்கிறாங்க. இவங்க ம். ப்ரொவோக் பண்றதுக்கு முயற்சிக்கிறாங்க. ஆனா அண்ணன் ஸ்டாலின் மிகுந்த நிதானத்தோடு இருக்கிறாருன்னு தான் நான் பாக்குறேன். அவரிடம் வெளிப்படுகிற அந்த நிதானம் கீழ் நிலையில வெளிப்படும் நம்ம எதிர்பார்க்க முடியாது இல்லையா? முன்னாள் அமைச்சர்கள் கருத்து தெரிவிச்சிருவாங்க. மாவட்ட செயலாளர்கள் கொஞ்சம் வேகமாக பேசிடுவாங்க. அதை வைத்துக் கொண்டு இவர்கள் அந்த வழக்குகளை கையாளலாம். இவர்கள் திமுகவை நோக்கி ஒரு முயற்சியை மேற்கொள்கிறார்கள். ஆனால் அந்த முயற்சி பலனளிக்காது என்றுதான் நான் சொல்வேன். ஏனென்று சொன்னால் திமுகவுக்கு இது புதுசு இல்ல சார். தொடர்ச்சியாக திமுக இது போல பல அடக்குமுறைகளை சந்திச்சிருச்சு. 2001 ஜெயலலிதா அம்மையார் ஆட்சிக்கு வந்த உடனே கலைஞர் கைது நடவடிக்கை யாரும் மறந்துடவே முடியாது. கலைஞர் கைது செய்யப்பட்ட போதே திமுகவை அசைத்து பார்க்க முடியல. அன்றைக்கு அண்ணன் மு.க. ஸ்டாலின் கைது செய்யப்பட்ட போது திமுகவை அசைத்து பார்க்க முடியல. இப்படி அந்த கட்சியினுடைய தலைவர்களை கைது செய்த போது அந்த கட்சியை அசைத்து பார்க்க முடியல. அண்ணன் செந்தில் பாலாஜி எத்தனை நாட்கள் நீங்க சிறை கொட்டடியில ஆளுங்கட்சியாக இருக்கிற போது வைத்திருந்தீங்க. திமுக ஆளுங்கட்சி, அதான் ரொம்ப முக்கியம். ஒன்றிய அரசு ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுத்து வைத்திருந்தது. அதனால என்ன அண்ணன் செந்தில் பாலாஜியை ஒடுக்கிட்டீங்களா? அண்ணன் செந்தில் பாலாஜியை நசுக்கிட்டீங்களா? இன்னும் தமிழ்நாட்டு மக்களிடத்தில் கூடுதலாக அவர் சென்று சேர்ந்தார். இன்னும் தமிழ்நாட்டு மக்களிடத்தில் அவருடைய மதிப்பு என்பது உயர்ந்து நின்றது. ஒரு கட்சிக்காக தன்னையே தத்தம் செய்து கொள்கிறார் அப்படிங்கிற அந்த பார்வை இருந்துச்சுல்ல, அதுதான் திமுகவுக்கு இருக்கிற பிளஸ். திமுகவை வேறு விதமாகத்தான் மக்கள் பார்ப்பார்கள். எப்படி திமுக மீது விமர்சனம் வைத்தால் அது ஈடுபடுகிறதோ அதே அளவுக்கு திமுகவின் நன்மதிப்பை குறைத்து விடலாம் முடியாது. திமுகவினுடைய அழுத்தமான கோட்பாட்டை நசுக்கி விடலாம் முடியாது அப்படிங்கிறத இந்த அரசு உணரணும். நேற்றிலிருந்து இந்த அரசுக்கு ஒரு அவப்பெயர் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கிறது. மெல்ல மெல்ல இந்த அரசு அவப்பெயரை தேடிக்கொள்கிறது. இந்த கைது படலம் தொடரும்னு நான் நினைக்கிறேன். அண்ணன் செந்தில் அவரு பாலாஜி கைது துவக்கப்படிதான். மட்டும் செஞ்சது இல்ல. திரு அனிதா ராதாகிருஷ்ணன் ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. என்னை ராஜினாமா செய்ய சொல்லி தாவேக்காவுல இணைக்க இணைக்கணும் அப்படிங்கிற ஒரு எனக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டது காவல்துறையின் மூலமாக அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. இதனுடைய உண்மை தன்மை என்ன?
அப்படி அழுத்தம் கொடுத்தார்களா? நீங்க கால்ல விழுந்து கெஞ்சினாலும் நாங்க சேர்த்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி நிர்மல்குமார் அவர்கள் மாண்புமிகு அமைச்சர் சொல்றாரு. இல்ல இந்த குற்றச்சாட்டு எழுந்ததற்கு பிறகு இப்படி ஒரு செய்தியை அரசு தரப்பிலிருந்து பதிலாக தருகிறார்கள். ஆனா ஏன் நடந்திருக்க கூடாது? இந்த அரசு எல்லா வகையிலும் அப்படி ஒரு முயற்சியை மேற்கொள்கிற அரசு தானே. இந்த அரசு அப்படி ஒரு முயற்சியை மேற்கொள்ளாமல் இருக்கா என்ன? ஒரு பக்கம் திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை வைகோவிடம் சொல்லி வளைப்பதற்கான முயற்சி, இன்னொரு பக்கம் எங்களை அப்ரோச் பண்ணாங்கன்னு விஜயபாஸ்கர் சொல்லக்கூடிய அந்த பேச்சு, இசக்கி சுப்பையா, மரகதம் குமரவேல் போன்றவர்கள் எல்லாம் செய்திருக்கிற அந்த ராஜினாமா, இதெல்லாம் இந்த அரசு இத்தகைய செயலை செய்கிறது அப்படிங்கிறது தானே நாம புரிஞ்சு கொள்ள முடியுது. அப்ப இந்த அரசு ஏன் இந்த மாதிரி ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டிருக்காது? நீங்க ட்ராக் ரெக்கார்டு வச்சுதான் சார் சந்தேகத்தினுடைய உண்மைத்தன்மைய பார்க்க முடியும். அப்போ ஒரு 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் எந்த வழியில் வந்திருக்கிறார்கள், 2 பேரை இவங்க எப்படி அப்ரோச் பண்ணாங்க அப்படிங்கிறது உள்ளங்கை நெல்லிக்கனி மாதிரி தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். அப்ப ஏன் இது நடந்திருக்க கூடாது? கண்டிப்பாக நடந்திருக்கும். காவல்துறையை வைத்து மிரட்டி இருப்பார்கள். இப்படி ஒரு சூழல் வரும் அப்படின்னு. ஏன்னா நான் இந்த நேரத்துல அண்ணன் செந்தில் பாலாஜியினுடைய வழக்கை நினைவுபடுத்த விரும்புறேன். என்ன சொன்னாங்க? நீங்க திமுகவுக்கு எதிராக ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருங்க, நாங்க உங்களை ரிலீஸ் பண்றோம் சொன்னாங்களா? அதை நிறைந்த நீதிமன்றத்திலேயே அண்ணன் செந்தில் பாலாஜி சொன்னாரா? அதே சேம் ஃபார்மட் அனிதா ராதாகிருஷ்ணன் வழக்குல ஏன் அப்ளை ஆகக்கூடாது? ஏன் அதை அவங்க செய்திருக்க கூடாது? செய்யக்கூடியவர்கள் தானே, கடந்த காலத்துல செய்திருக்கிறாங்க இல்லையா? அதனால நிச்சயமாக அவர் மிரட்டப்பட்டிருக்கலாம். ஆனா ஒரு விஷயத்த நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும், திமுகவை மிரட்டி பணிய வைக்க முடியாது சார். அதுக்கு இயல்பிலேயே ஒரு போராட்ட குணம் என்பது உண்டு. அது கொஞ்சம் கொஞ்சமாக மட்டுப்பட்டு போயிருக்கலாம். நான் அதுல மாற்று கருத்தெல்லாம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக திமுகவுடைய போராட்ட குணத்தினுடைய வலிமை குறைந்திருக்கு. ஆனாலும் அந்த போராட்ட குணத்தினுடைய தன்மை மாறல. அது எப்போதும் போராடி கொண்டே இருக்கும். குறிப்பாக எதிர்கட்சியாக இருக்கிற போது வலிமையாக போராடும். இதை தெரியாம, இந்த யுக்தி புரியாம திமுகவை போய் நீங்க முட்டிங்கன்னா டேமேஜ் யாருக்குன்னா தாவேகாவுக்கு தான், திமுகவுக்கு டேமேஜ் கிடையாது. அப்படித்தான் நேற்றைக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் விவகாரத்தில் இந்த அரசு அம்பலப்பட்டு போயிருப்பதாகத்தான் பார்க்கிறேன். பேரம் பேசினார்கள், புரோக்கர் வேலைக்கு ஆள் அனுப்பினார்கள், இப்போது நேரடியாக மிரட்டி பார்க்கிறார்கள். இன்னும் என்னவெல்லாம் செய்ய போகிறார்கள் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ இப்படி ஒரு கைது நடவடிக்கை, அதிகார துஷ்பிரயோகம் என்ற ஒரு விமர்சனம் பொதுவெளியில முன்வைக்கப்படுது. இந்த கவர்னன்ட் அன்பாப்புலர் ஆக துவங்கிடுச்சு அப்படின்ற விஷயம் சொல்றீங்க. இப்போ கூட்டணி கட்சிகளினுடைய நிலை என்ன? இப்போ அவங்களும் சிபிஐ, சிபிஎம் அவங்க வெளியில இருந்து ஆதரவு தராங்க. விசிகாவும் இருக்கிறாங்க கூட்டணியில. நேற்று வரைக்கும் திமுக கூட இருந்தவங்க, அவங்க இந்த ஒரு அநீதிக்கு எதிரா ஜஸ்ட் ஒரு ட்வீட்டாவது போட்டிருக்கலாம், அல்லது ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கலாம். சிபிஐ திரு வீரபாண்டியன் தொடர் அவர்கள் கொடுத்திருந்தாங்க. மற்றபடி பெருசா யாரும் எனக்கு கொடுத்த மாதிரி எனக்கு நினைவில்லை. இந்த ஆதவர்ஜுனாவுடைய பேச்சுக்கும் தொடர் வீரபாண்டியன் அவர்களும் சண்முகம் அவர்களும் ஒரு பேரளவு ஒரு கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. அதை தாண்டி விசிகாவும் இன்னும் இருக்கக்கூடிய ஐயுஎம்எலோ மற்ற கூட்டணி கட்சியினரோ இது ஒரு முன்னாள் அமைச்சர், அவர் ஒரு எம்எல்ஏவாக இருக்கக்கூடியவர், அவர் மீது நீங்க சிவில் டெஃபமேஷன் கேஸ் போடுங்க, உரிய வழக்கு பதிவு செய்யுங்க, ஏன் கைதுக்கு இவ்வளவு தீவிரம் காட்டுறீங்கிற இந்த அடாவடி செயலுக்கு அவர்களுமே பெரிதாக எந்த ஒரு ரியாக்ஷனும் பண்ண மாதிரி தெரியலையே. அதாவது கூட்டணி கட்சிகள் எந்த விதமான எதிர்ப்பையோ அல்லது எந்த விதமான கருத்தையோ பதிவு செய்யல அப்படிங்கிற உங்களுடைய ஆதங்கத்தை நீங்க சொல்றீங்க. வைகோ பதிவு செய்திருக்கிறார் நேற்று, வினை விதைத்தவன் வினை அறுப்பான்னு சொல்லியிருக்காரு. அவர் கூட்டணி கட்சியா நீங்க கன்சிடர் பண்ணுங்க. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த காட்டாட்சி தர்பாரை ஆதரித்து பேசுகிற நிலையில் அவர் இருக்கிறார். இத நான் ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம்ங்கிற இடத்துல இருந்து புரிஞ்சுக்கிறேன். வைகோ சொல்லிட்டாரு, மற்றவர்கள் சொல்லல, அவ்வளவுதான். அவர் எக்ஸ்போஸ் ஆயிட்டாரு, இவங்க எக்ஸ்போஸ் ஆகாம அமைதியா இருக்காங்க. அப்ப அதுதான் இவர்களுடைய நிலைப்பாடு. அமைதியா இருக்கிறதுக்கு என்ன சார் அர்த்தம்? நீங்க ஒரு தவறு செய்யறீங்க, உங்களுடைய பொலிட்டிக்கல் பார்ட்னர் நானு, எனக்கு அது தவறுன்னு தெரியுது, நான் என்ன பண்ணணும்? அதை கண்டிக்கணும்ல. ஆனா கண்டிக்காமல் கடந்து அமைதியாக போறேன் அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் நீங்கள் செய்கிற தவறுக்கு நான் துணையாக நிற்கிறேன்னு தானே அர்த்தம். அண்ணன் திருமாவுக்கு தெரியாத ஜனநாயகமா? அண்ணன் திருமாவுக்கு தெரியாத அடக்குமுறையா? இப்படி எத்தனை முறை அண்ணன் திருமா பேசி இருக்கிறார். இது போன்ற கைது நடவடிக்கைகள் வரும்போதெல்லாம் தமிழ்நாட்டில் மூறி முழங்கிய பெருமகன் அண்ணன் திருமா இல்லையா? இப்ப பேசி இருக்க வேண்டாமா? என்னங்க அப்படி முன்னாள் அமைச்சர் பேசிட்டாரு அப்படின்னு நீங்க அத எதிர்க்கிறதுக்கு தயாராகிருக்கிறீங்க? அந்த காரணத்தையாவது சொல்லலாம்ல. இல்லங்க, இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல அவர் பேசுனது தப்புங்க, இப்படி அவர் பேசி இருந்திருக்க கூடாதுங்க,
இது ஒரு பெரிய நெருக்கடியை உருவாக்குது. இது ஜனநாயக தன்மைக்கு விரோதமாக இருக்கு. எதையாவது ஒண்ணு சொல்லி தொலைங்க. ஏன் எதுவுமே சொல்ல மாட்டேன்றீங்க? உங்களுடைய கள்ள மௌனம் யாருக்கு ஆதரவானது? உங்களுடைய இந்த நிசப்தமான அமைதி யாருக்கு பலம் சேர்க்குது? ஆளுகிற தாவேகாவுக்கு பலம் சேர்க்குது. எனக்கு அண்ணன் திருமா பற்றி கவலை இல்லை. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் பற்றி கவலை இல்லை. வைகோ ரொம்ப தெளிவா தன்னுடைய ஸ்டாண்ட சொல்லிட்டார். அதாவது திமுக எங்காவது ஒரு இடத்தில் காயப்பட்டால் உடனே துள்ளி குதித்து மகிழ்கிற நபராக வைகோ இருப்பார் என்றது கடந்த காலத்தினுடைய வரலாறு. அவர் சொல்லிட்டாரு. 2 பொதுவுடைமை இயக்கங்கள், தோழர் வீரபாண்டியனை விட்டுருங்க, அதுல பே சண்முகம் ஏன் இவ்வளவு திடகாத்திரமான முடிவை எடுத்திருக்காரு? என்ன காரணம்? வெளியிருந்து தானே ஆதரவு. அப்ப என்ன சார் திமுகவின் மீது உங்களுக்கு அவ்வளவு பெரிய வன்மம், அவ்வளவு பெரிய கோபம் எங்கிருந்து உங்களுக்கு திமுகவின் மீது? அது எதன் பொருட்டு நீங்கள் திமுகவின் மீது இவ்வளவு கோபம் கொள்கிறீர்கள்ங்கிற கேள்வி இருக்குல்ல. உண்மையிலேயே இந்த கூட்டணி கட்சிகளினுடைய வாயை தாவேகா அடைத்து வைத்திருக்கிறது அப்படிங்கிறது இருக்குல்ல, இது அந்த கட்சிகளினுடைய தன்மைக்கு நேர் மாறானது. அந்த கட்சிகளுடைய இயல்புக்கு மாறாக அந்த கட்சிகள் இயங்குகிறது. இது ஒரு மிகப்பெரிய பின்னடைவை அந்த கட்சிகளுக்கே தரும். இப்ப திமுகவுக்கு நீங்க ஆதரவாகவோ எதிர்ப்பாகவோ கருத்து தெரிவிக்கிறதுனால ஒன்னும் பெருசா திமுகவை பாதிச்சிடாது. திமுக அதனுடைய திசைவழி போக்கை தீர்மானித்துக் கொண்டு புறப்படுது. இன்னைக்கு கூட வெளிநாடு பயணம் மேற்கொள்கிற போது என்ன சொல்றாருன்னா, நான் அறிவாலயத்திலிருந்து பணியாற்றுவதாகவே தான் நீங்கள் பொருள் கொள்ளணும், நான் எல்லா விதத்திலும் தொடர்புலேயே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அப்போ ஒரு தலைவர் நிதானமாக அடிகளை எடுத்து வைக்கிறார். திமுக அதன் போக்குல அது கரெக்டா போய்கிட்டே இருக்கு. அது எந்த வகையிலும் யாருடைய செயல்பாட்டாலும் பாதித்து விடாது. அது ஒரு சீரான நீரோட்டத்தில் இருக்கக்கூடிய இயக்கம். அது ஒரு நதி போல பாய்ந்து ஓடுகிற இயக்கம் அப்படிங்கிற பெருமையை அந்த இயக்கம் பெற்றுருச்சு. அதுக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை. ஆனா உங்களுடைய தன்மை, உங்களுடைய அந்த போராட்ட குணம், உங்களுடைய அந்த அரசியல் பார்வை, உங்களுடைய அந்த பயணம், இதெல்லாம் எங்க போச்சு அப்படிங்கிறது இருக்குல்ல. அப்போ ஒரு குட்டை போல தேங்கி நிக்கிறீங்க நீங்க. ஒரு சில காரணங்களுக்காக அது தேக்கி வைக்கப்படுது அப்படின்னு சொன்னா அது உங்களுடைய கட்சிக்கு ஆபத்து. நீங்கள் கடந்து வந்திருக்கிற அரசியல் கோட்பாட்டுக்கு ஆபத்து. நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிற சித்தாந்தத்துக்கு ஆபத்து. நாளைக்கு இதே ஒரு நிலைமை உங்களுக்கு வராதுன்னு என்ன சார் நிச்சயம் இருக்கு? இப்ப என்னோட கேள்வி அதான் இருந்துச்சு. இப்ப வினை விதைத்தவன் விதைய அறுப்பான் அப்படின்னு சொல்லி நீங்க ஐயா வைகோவனுடைய அந்த விஷயத்தை கோட் பண்ணி சொன்னீங்க. இவரும் கடந்த காலகட்டத்தில் அம்மையார் ஜெயலலிதாவினுடைய ஆட்சி காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு மேலாக கடுங்காவல் சிறை அனுபவித்தவர் மரியாதைக்குரிய ஐயா வைகோ அவர்கள். இப்போ அவர் இப்போ திடீர்னு இப்போ இப்படி பேசுறாரு. இப்ப அதையும் பொறுத்து பார்க்க வேண்டுமா? நாளைக்கு விஜய் அவர்கள் நாளை வைகோ ஏதோ ஒரு போராட்டம் நடத்தும் போதோ அவரு திடீர்னு அவர் கூட போகலாம். நாளை தமிழ்நாடு முழுக்க கூட அவர் நடைபயணம் மேற்கொள்ளலாம் மதுவுக்கு எதிராக. ஏதாவது இஷ்யூஸை கையில் எடுங்க, கட்சியை வளர்க்கணும் அப்படிங்கிற பேர்ல. நாளைக்கு அவருக்கும் ஏதேனும் ஒரு விபரீதம் ஏற்படும் பட்சத்துல அப்பவும் இந்த திமுக தான் குரல் கொடுக்கணும், இந்த எதிர்கட்சிகள் தான் குரல் கொடுக்கணும். அப்போ இந்த கூட்டணி கட்சிகளுக்கும் இது ஏற்படாது அப்படிங்கிறதுல என்ன நிச்சயம் இருக்கு? இல்ல, அதாவது எல்லாருக்கும் எல்லா தேவைகளும் அரசியலில் இயலும். யாருக்கும் இது எனக்கு தேவையில்லை, இந்த நிலைமை எனக்கு வராது அப்படின்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு திமுகவுக்கு வந்திருக்கிற நிலைமை நாளைக்கு அதிமுகவுக்கு வரும். இன்னைக்கு அதிமுகவுக்கு வந்திருக்கிற நிலைமை நாளைக்கு காங்கிரஸுக்கு வரும். வராதுன்னா சொல்ல முடியாது. அப்போ ஜனநாயக வழியில் எது சரி எது தவறுன்னு பகுத்தாய்ந்து பார்க்கக்கூடிய இடத்துல தலைவர்கள் இருக்கணும். அந்த தலைவர்கள் அதில் இருந்து தடுமாறுகிறார்கள் என்று சொன்னால் நாளைக்கு இந்த விவகாரத்தில் உங்களுக்கு ஒரு ஆபத்து வந்து நேர்கிற போது உங்கள் பக்கத்தில் யார் நிற்பார்கள்ங்கிற கேள்வி இருக்குல்ல. காங்கிரஸ் இன்னைக்கு குதிரை பேரத்தை ஆதரிக்கிறார். இது குதிரை பேரம் இல்லைன்னு சொல்லுது. நீங்க இதை எங்க போய் சொல்லுவீங்க? ஏன்னா காங்கிரஸை போல குதிரை பேரத்தால் பாதிக்கப்பட்ட அரசு இருக்கா? எடியூரப்பாவை அரசு அமைப்பதற்கு ஆளுநர் அழைச்சார் சார். எடியூரப்பாக்கு அறுதி பெரும்பான்மை இல்லை சார். சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு விலை வைக்கப்பட்டு 200 கோடி பேசப்பட்டு பணம் வெள்ளமாக பாயுது சார். கர்நாடகாவுக்குள்ள பாதிக்கப்பட்டது யார் சார்? காங்கிரஸ் தானே. அப்ப அந்த காங்கிரஸுக்கு வழி அதிகமா இருக்கணுமா இல்லையா? இந்த நேரத்தில் இது ஜனநாயகத்துக்கு எதிரானதுன்னு காங்கிரஸ் சொல்லணுமா இல்லையா? ஆனா காங்கிரஸ் ஆதரிக்குதே. காங்கிரஸ் கட்சியுடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய கருத்து என்னன்னா, குதிரை பேரம் நடக்கவே இல்லை, அதிமுக இருக்கிறவங்க விரும்பி ராஜினாமா பண்ணிட்டு வர்றாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய கருத்தாக இருக்கு. இது எப்படி நீங்க பாக்குறீங்க? அப்ப இதே நிலைமை தான் நாளைக்கு கூட்டணி கட்சிகளுக்கும். என்ன ஒண்ணு, ஏற்கனவே பாதிக்கப்பட்ட காங்கிரஸ் இன்னைக்கு அதே பாதிப்பை வேறு விதமா பார்க்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டது மாதிரி நீங்க என்னன்னா இன்னைக்கு இந்த கட்டாயத்துல நிற்கிறீங்க இல்லையா, நாளைக்கு இதே நிலைமை உங்களுக்கு வரும். நீங்க வைகோவுக்கு போறீங்க, அவர் நடைபெறும் போவார், அதை பண்ணுவார், இதை பண்ண. நான் அண்ணன் திருமாவோட நிக்கிறேன். நான் இந்த விவகாரத்துல வைகோவோட போகல.
ஏன்னா வைகோ நேற்றைக்கு ஒரு பொதுக்கூட்டத்தை தூத்துக்குடியில நடத்தினார் விவிடி சிக்னல்ல. அதுக்கு அனுமதி மறுத்துருச்சு காவல்துறை. அதன் பிறகு ஏதோ அமைச்சர்களிடத்துல எல்லாம் பேசி அந்த அனுமதியை பெற்றதாக சொல்றாரு அவர். அது எந்த அளவுக்கு உண்மை, என்ன நடந்ததுன்றதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா அண்ணன் திருமா தொடர்ச்சியாக காவல் அடக்குமுறைகளை எதிர்த்தே இயக்கம் கொண்டவர். அந்த இயக்கத்தை காவல்துறைக்கு எதிராகவே கட்டமைத்தவர். எதிராகனா காவல்துறையை எதிர்த்து அராஜகம் பண்றதுக்காக அல்ல, காவல் அடக்குமுறைக்கு எதிராகவே கட்டமைத்தவர். காவல்துறையினுடைய முகம், அந்த லத்தியினுடைய அந்த கோர முகம் எப்படி இருக்கும்னா அவருக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு இத அண்ணன் திரும்ப அமைதியாக கடந்து போறாரு அப்படின்னு சொன்னா அது உண்மையிலேயே ஜனநாயகத்துக்கு விடுக்கப்படுகிற ஒரு சவால்னு தான் நான் பாக்குறேன். இன்றைக்கு இதை திமுகவோடு நீங்கள் ஒப்பிட்டு நிறுத்தி விட்டீர்கள் என்று சொன்னால் நாளை திமுகவை போல இன்னும் பல இயக்கங்கள், திமுகவுக்கு ஒரு அழுத்தமான ஸ்டாண்ட் இருக்கு சார். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், திமுகவுக்கு ஒரு பெரிய பயணம் இருக்கு. அதனால அது தாக்கு பிடிச்சிச்சு. தாக்கு பிடிக்க முடியாத கட்சிகள் ஆனந்த் டெம்டுல்டே மாதிரி கொண்டு போய் வச்சு நசிக்கலாம்னு நினைக்கிறாரா விஜய்? அப்படி 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 ஒரு மனநிலையில இருக்காரா? அப்ப கேட்கணும்ல நீங்க. இல்ல அவரை நக்சல் அப்படி இப்படின்னு சொன்னாங்க, அது வடநாட்டுல. அதான் சார், அந்த மனநிலையில இருக்காரா விஜய் நான் கேட்கிறேன். ஓகே. இப்போ அந்த ஐடிபிஎஸ் திருநாவுக்கரசுன்னு ஒருத்தரை கொண்டு வந்து காட்டி நேற்றைக்கு சமூக வலைதளத்துல தாவேக ஆதரவாளர்கள் என்ன பேசுறாங்கன்னா 3 மாசமாக சதித்திட்டம். இந்த அரசு அமைஞ்ச 50 நாள் தான் சார் ஆகுது. 3 மாசமாக சதித்திட்டம் நட்சத்திர விடுதியில் நடந்தது. அந்த நட்சத்திர விடுதியை பதிவு செய்து தந்தவர் செந்தில் பாலாஜி. என்ன சார், யாரை ஏமாத்துறீங்க நீங்க? யாரை ஏமாத்துறீங்க நீங்க? சரி, நான் ஒண்ணு கேட்கிறேன், அண்ணன் செந்தில் பாலாஜி என்ன அவ்வளவு விவரம் புரியாதவரா? அவ்வளவு அரசியல் தெரியாதவரா? யாரோ ஒரு திருநாவுக்கரசை கொண்டு வந்து பேரத்தை பேசிடுவாரா? ட்ராக் ரெக்கார்டு எடுங்க, ட்ராக் ரெக்கார்டு எடுங்க. அதாவது ரிசைன் பண்ண போறாங்க அப்படின்னு சொன்னா அதுக்குண்டான ட்ராக் ரெக்கார்டு எடுங்க. ரிசைன் பண்ணிட்டாங்க, அதுக்குண்டான ட்ராக் ரெக்கார்டு எடுங்க. யார் பேசுறான்னு பாத்துருவோம். இந்த அப்ரோச் பண்ணாங்கிறாருல விஜயபாஸ்கர் கரூர்ல, என்ன அப்ரோச்? ட்ராக் ரெக்கார்டு எடுங்க, பேசுவோம் அப்படிங்கிற ஒரு சூழல் வரணும்ல. அப்படி பேசணும்ல. அந்த ஆதரவு தருகிற கட்சிகளாவது அதை பேசணும் இல்லையா? ஏன்னா நாங்க தான் ஹார்ஸ் ட்ரேடிங்க தடுத்து நிறுத்திட்டோம்னு ஒரு பிரதான ஊடகத்துல அண்ணன் திருமா சொன்னார் இல்லையா? ஹார்ஸ் ட்ரேடிங்க நாங்க போய் தாங்க தடுத்து நிறுத்தணும், இல்லைன்னா ஹார்ஸ் ட்ரேடிங் கண்டினியூ ஆயிருக்கும்னு சொன்னார். எங்க தடுத்து நிறுத்தினீங்க? ஸ்டில் கண்டினியூன்னு எங்க நீங்க தடுத்து நிறுத்தினீங்க? அப்போ இதெல்லாம் எதை உணர்த்துது அப்படின்னு சொன்னா, வாய் மூடி கள்ள மௌனம் காக்கிறது இந்த கூட்டணி கட்சிகள். வெளியிலிருந்து ஆதரவு தந்தவர்களும் கள்ள மௌனத்தோடு நகருகிறார்கள். உள்ளுக்குள் இருந்து கொண்டு ஆதரவு தந்து அமைச்சரவையில் பங்கேற்றிருப்பவர்களும் கள்ள மௌனத்தோடு நகருகிறார்கள்னா இவர்கள் ஜனநாயகம் குறித்து பேசியதெல்லாம் பொய்தானோ? இவர்கள் இந்த காவல் அடக்குமுறை, தமிழ்நாட்டினுடைய அரசியல், மாநில சுயாட்சி, எதிர்கட்சிகளுக்கு வழங்கப்படுகிற உரிமை, இப்படி எல்லாம் கடந்த காலத்துல பேசுறதெல்லாம் வெறும் ஏட்டுச் சுரக்காய் தான். அது கறிக்கு உதவல. அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறேன். வன்மமும் வக்கிரமும் திமுகவின் மீது இருக்கிற காரணத்தால் அதை இன்னும் கொஞ்சம் டேமேஜ் பண்ணிட்டா ஏன் நல்லா இருக்குமே அப்படின்னு உள்ளூர ரசிக்கிற ஒரு மனநிலையில் இவர்கள் இருக்கிறார்கள் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். நிச்சயமா சார், பல்வேறு விவகாரங்கள்ல நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி.